ஒரு பக்கம் ராசியில் கேது ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல், ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல், இழந்தது போல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, இன்னொரு பக்கம் இவர்களுக்கு இந்த அஷ்டம சனியால் நிறைய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கண்டங்களையும், இன்னும் சொல்லணும்னா கடன் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை எல்லாம் சந்தித்து இதிலிருந்து நாம் இனிமே எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை இது நாள் வரை சந்தித்து கொண்டு வந்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஷார்ட் கோல்டன் பீரியட் இவர்களுடைய ஜீவனத்துக்கு பாக்கியமாக வருகிறார். இதனால என்னன்னா, இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இவர்களையே பார்க்கிறார். இப்போ ராசியை செவ்வாய் பார்க்கும் பொழுது அது நமக்கு பாக்கியாதிபதியாக சுகஸ்தானாதிபதியாக அந்த பார்வையானது நம்மளுடைய பாக்கியத்தையும் சுகத்தையும் நாம் அடையத்தான் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கண்டிப்பாக நம்மை தூண்டிவிடும். இனிமே எந்திரிக்க மாட்டோம், இதோட சீன் க்ளோஸு, இனிமே எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டு வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மகர ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது செவ்வாய் இந்த மகர ராசியில் உச்சமடைகிறார். ஜனவரி மாதம் 15 தேதி முதல் பிப்ரவரி மாதம் 21 நாள் வரை, கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு சற்று குறைவாக அங்காரகன், சக உதிரகாரகன், சகோதர காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் உச்சமடையும் பொழுது சில ராசிகளுக்கு இது ருட்சக யோகம் என்று பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம். இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நிறைய தொழிலுக்கு அதுதான் அதிபதியாக வரக்கூடியது. ஸோ இந்த செவ்வாயின் மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்றாக தூக்கி கொடுக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும். மேலும் பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடியதும் செவ்வாய்தான், சகோதரர்களை குறிகாட்டக்கூடியதும் இந்த செவ்வாய்தான். குறிப்பாக இராணுவம், போலீஸ், தீயணைப்புத்துறை, மருத்துவம், இன்னும் நிறைய தொழில்களை செவ்வாய் என்ற கிரகத்துக்குத்தான் காரகத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் நிறம் சிவப்பு நிறம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வீரம், ஒரு வேகம், எந்த விஷயத்தையும் சடுதியில் முடிப்பது, கொஞ்சம் கோபம் என்பது தூக்கலாகத்தான் காணப்படும். ஓரளவு பிடிவாத குணம் இந்த செவ்வாயின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து உங்களது ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்களில் சிம்ம ராசியும் வருகிறது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு சுகஸ்தான அதிபதி, பாக்யாதிபதி உச்சமடைகிறார். ஒரு பக்கம் ராசியில் கேது ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல், ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல், இழந்தது போல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, இன்னொரு பக்கம் இவர்களுக்கு இந்த அஷ்டம சனியால் நிறைய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கண்டங்களையும், இன்னும் சொல்லணும்னா கடன் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை எல்லாம் சந்தித்து இதிலிருந்து நாம் இனிமே எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை இது நாள் வரை சந்தித்து கொண்டு வந்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஷார்ட் கோல்டன் பீரியட். இந்த கிட்டத்தட்ட இந்த 40 நாட்களுமே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும் வருகிறார். அப்போ பாக்கியத்துக்கு ஜீவனாக வருகிறார், இவர்களுடைய ஜீவனத்துக்கு பாக்கியமாக வருகிறார். இதனால என்னன்னா, இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இவர்களையே பார்க்கிறார். இப்போ ராசியை செவ்வாய் பார்க்கும் பொழுது அது நமக்கு பாக்கியாதிபதியாக சுகஸ்தானாதிபதியாக அந்த பார்வையானது நம்மளுடைய பாக்கியத்தையும் சுகத்தையும் நாம் அடையத்தான் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கண்டிப்பாக நம்மை தூண்டிவிடும்.
இனிமே எந்திரிக்க மாட்டோம், இதோட சீன் க்ளோஸு, இனிமே எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டு வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல செவ்வாய்ங்கிறவர் முதல்ல உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் பயணிப்பார். அப்போ காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் உங்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸரி, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்கள் எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அது குழந்தைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், இல்லை சுபகாரியங்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். பிறகு அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய ஆதாயம், வெளிநாட்டில் போய் நான் முதலீடு பண்ணினேன், எனக்கு முடக்கமாகி விட்டது, எனக்கு அனுகூலம் வரவில்லை, எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அங்கிருந்து வர வேண்டிய சுப விஷயங்கள், சம்பத்துக்கள், அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் வரிசையாக வரும். பிறகு இதே செவ்வாய் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் பயணிக்கும் பொழுது 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் பூரணமாக ஆக்டிவேட் ஆகிறது. அப்போ அப்பாவோட ஹெல்த்து, வெல்த்து, அம்மாவோடைய ஹெல்த்து, வெல்த்து, அப்பா அம்மாவே சில நேரத்தில் நம்மை ஏதாவது ஒரு கடன் வாங்க சொல்வார். அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கடனாக இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கட்டுறதுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு கடனாகவும், அதன் மூலம் நாம் நிறைய லாபங்களையும் நிறைய அனுகூலங்களையும் பெறக்கூடிய கடனாகத்தான் இருக்கும். ஓவராலாக ரொம்ப நாளாக ஆஃப் ஆகி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கத்தான் போகிறார். உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன லெக் பெயின் வருவதற்கு ஸ்கோப் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவராலாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் பெறுவார். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வரை குறிகாட்டக்கூடிய சாட்டனுக்கு இது நாள் வரை செவ்வாயின் பார்வை இருந்தது, இப்பொழுது அந்த பார்வை விலகிவிட்டது. அப்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மாணவர்கள் இது காலகட்டங்களில் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். சீனியர் சிட்டிசன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்லுக்கு, ஒரு ஷேப்பு, நிறைய வியாதிகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு, ஹெல்த்து, வெல்த்து போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இவர்களுடைய பாக்கியம்னு சொன்னால் இவங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சமடைவதனால் குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டிய சம்பத்துக்கள், அதையும் தவிர இவங்களுடைய சொத்து போன்ற விஷயங்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உச்சமடைவதனால் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து இவர்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அனுகூலமாக வருகிறது. நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் மூலமாகவோ இல்லை இயற்கை வைத்தியம் மூலமாகவோ ஒரு நல்ல ரெமடி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக உபயோகித்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தை ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான பீரியடாக இருக்கும் என்று சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.